இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள் 8/9/2024 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி மாலை 5:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 1:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். கூலிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 1:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கோயில் விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க, திருப்தியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை சற்று குறைவாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. வேலையில நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக உங்கள் துணை இடத்திலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு இடையே தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த பெண்களிடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுக்கு இருந்து வந்த முதுகு வலி, இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே என்ற அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க. மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படலாம். இது மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால ஆதாயமும் இருக்கும். மனைவியின் வழியில உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்றவற்றிற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். இதுல வெற்றியும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மனை சார்ந்த செயல்பாடுகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சிக்கலாக இருந்து வந்த வீட்டு வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பணி செய்யும் இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விவசாய பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதுல உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரம் நிமித்தமான பயணங்களும் மேம்படும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகமாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய இலக்குகளையும் நீங்கள் அடைந்தும் காட்டுவீங்க. இன்று பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. புதிய கருத்துக்களை கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய ஆர்வமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் பிரியமானவர்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்ற ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. அக்கம் பக்கத்துல இருந்து வந்த சில்லறை சண்டைகளும் மாறும். இன்று சாமர்த்தியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்களை நல்லபடியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தாய் தந்தையருக்காக கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் கிட்ட வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் குறையும். சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள்ல மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்ற வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ற நாளின் பிற்பகுதியில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார்களுடைய அனுகூலமும் உண்டாகும். அவர்களினால ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வுக்கான சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வேலையில நல்ல பெயரையும் எடுத்து விடலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல ஏதாவது புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். அக்கம்பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடன் பிறந்தவர்கள் இதுல ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் குறையும்.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றே கூறலாம். வெற்றியை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. அதிர்ஷ்டகரமாக சில வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணியில யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுக்குள் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல என்று அமைதியாகவும் உணர்வீங்க. புரிந்துணர்வுகளும் ஏற்படலாங்க. பரஸ்பர புரிந்துணர்வுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. செலவுகளும் இருக்குங்க. இது சுமையாக இருந்தாலுமே இது நீங்க எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தியானம் மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது அமைதியை தருவதாகவும் இருக்கும். நினைத்த வேலைகளை நிதானமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய வாக்கு வன்மையினால வியாபாரத்துல வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. மகிழ்ச்சியை பரிமாறியும் கொள்வீங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல கூடுதல் உழைப்பும் இருக்கும். சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு இடையே மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படியும் கேட்டும் நடப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல திடீர் லாபமும் இருக்கலாம். உத்தியோக பணிகளை விரைந்து முடிப்பதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரம், சேவை தொழில், பத்திரிகை தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். உங்களை பெருமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன தொழில், அரசு நிர்வாகம் போன்றவற்றில் இருக்கிறவங்க இன்று வேலைகள்ல சற்று கவனமாக இருந்தாலே போதும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் வந்து சேரலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். சில வேலைகளை தாமதமானாலும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல ஆதரவான சூழலும் இருக்கும். இழுபறியான படிகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பது சற்று தாமதமும் ஏற்படலாம். உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாக இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு விரக்தியும் ஏற்படலாம். பணியிட சூழல்கள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. பணி இறுக்கமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். சில வழிமுறைகளை நீங்கள் திட்டமிட்டு கையாண்டாலே போதும். இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. இதன் மூலம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதை தவிர்த்தும் கொள்ளலாம். சற்று என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள்வதும் நல்லது. சில சேமிப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக சில வித்தியாசமான சிந்தனைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தொழில்துறை போட்டிகளை நீங்கள் தகர்த்து எறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல மற்றவர்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று நல்ல விஷயங்களும் வீட்டுல நடைபெறும். மற்றவர்களும் உங்களை புகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பெருமிதத்தையும் ஏற்படுத்தலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இன்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தையும் பெற்றும் விடலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நாளின் முற்பகுதியில அலைச்சல்கள் இருந்தாலுமே வெற்றிகரமாக எதிர்கொண்டு இதனை சாதித்தும் காட்டுவீங்க. தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று முற்பகுதியில் அலைச்சல்கள் இருந்தாலுமே பிற்பகுதிக்கு மேல சற்று ஓய்வாகவும் உணர்வீங்க. புதிய தொழில் முயற்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நிறைவாகவும் உணர்வீங்க. சமூக பணிகள்ல அலைச்சல்களும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் விஷயத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த விவாதங்களும் நீங்கும். வியாபார பணிகள்ல கூட்டாளிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. எதிர்காலம் குறித்து ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் உங்களை நீங்களே வைத்தும் கொள்வீங்க. பணிகளை முறையாக செய்து முடித்து விடுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக இன்று வேலையில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று நிறைவான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்கவும் செய்வீங்க. பக்குவமான அணுகுமுறையுடனும் அன்பாகவும் பழகவும் செய்வீங்க. பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைகளுக்கான பணமும் கையில இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இனி நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணிமாறுதல்களும் ஏற்படலாம். இன்று வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல சில இடர்பாடுகளும் ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள்ல இறங்கி வெற்றி கொடியை நாட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மன வருத்தங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களை பக்குவமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இளைய சகோதரர்களினான அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது.
வியாபாரத்துல விற்பனை என்ற வழக்கம் போலவே இருக்குங்க. சில இழுபறிகள் ஏற்பட்டு லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். திடீர் பயணங்களினால செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களை திணறடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வித்திறனும் படிச்சிடும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல வெற்றியும் உண்டாகும். திருமண வரன்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது பற்றிய நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலம் சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில கவனமாகவும் இருங்க. சேமிப்புகளும் குறையலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மாற்றங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றே கூறலாம். சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இந்த சமயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்திறன்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பண பரிமாற்றங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று பரஸ்பர புரிந்துணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையில சுதந்திரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனால இன்று ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பாராத ஏற்றத்தையும் காணலாம். கலைஞர்கள் தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல உங்களுடைய திறமையை நிரூபித்தும் காட்டுவீங்க. சில நோய் தாக்கத்துல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். இதனை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதற்கான திறமையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். இதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல ஊதிய உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சில விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வரும் செய்தி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தை கூடுதலாகவும் பெற்றுவிடலாம். விருப்பமான பொருட்களை என்று வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களிடத்துல பாசமழையை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றே கூறலாம்.
சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு நாளாகவும் அமையும். சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்தாலுமே வெற்றிகரமாக சமாளித்து விடுவீங்க. கல்வியும் நன்றாகவும் இருக்கும். கணித பாடத்துல நல்ல ஒரு தேர்ச்சியையும் பெற்றுவிடலாம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு நாளாகவும் அமையும். ரியல் எஸ்டேட், கட்டிட தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உணவு தொழில், கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானத்தை பெறக்கூடிய நல்லதொரு நாளாகவும் அமையும். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் வழியில லாபத்தையும் பெற்றுவிடலாம். தாய்மாமனுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். சமூக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சேமிக்க வேண்டும் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மாற்றமான நாள் என்றே கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் என்று ஆதரவாகவும் இருப்பாங்க. உதவிக்கரம் நீட்டவும் செய்வாங்க. புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. திடமாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்குங்க. வீட்டுக்கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் உத்தியோகத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடத்தையினால பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களின் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேம்பாடும் உண்டாகும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பாஸ்போர்ட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. தொழில ஏற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சக ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வங்கி கடன்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு நன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வாகன மாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரலாம். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. குடும்ப பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தெளிவும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மந்தத்தன்மையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று பலன்கள் சற்று தாமதமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். அதிகமாக எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். பணியாற்றும் முறையை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்ற நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளினால சில குழப்பங்களும் ஏற்படலாம். மனமும் அமைதி இல்லாமலும் இருக்கும். கைக்கு எட்டிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியவில்லையே என்ற தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார கடன்களை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயங்களை நீங்கள் கிளறவும் வேண்டாம். இது அமைதியின்மையை ஏற்படுத்தியும் விடலாம். குடும்பத்துல இன்று முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில வீண் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால தீர்வையும் காணலாம். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக இழுத்துக்கொண்டே சென்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பெண்களுக்கு பொறுமையை கையாள்வதும் நல்லது. தங்களுடைய பிறந்த வீட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமானாலும் பாராட்டுக்களை பெரும் அளவிற்கும் இருக்கும். அதற்கு ஏற்ற கடின உழைப்பையும் நீங்கள் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். அரசு சார்ந்த பணிகள்ல சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய வாகனங்கள் வாங்குவது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். இணையம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். தடைகளும் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வளர்ச்சியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அன்றாட பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் கொள்வீங்க. இதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் பேசவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். இன்று காணப்படும் பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மன உளைச்சலின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று கட்டாயமாக முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட சாதுரியமாக பேசிவிடுவதும் நல்லது. இதன் மூலம் நஷ்டங்கள் ஏற்படாமல் தவிர்த்தும் கொள்ளலாம். அலட்சியமாக வேலையை மட்டும் செய்துவிடவும் வேண்டாங்க. இதனால ஒன்றிற்கு 2 முறை வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. யாருக்கும் வீண் அறிவுரைகளை கூறவும் வேண்டாம். நீங்கள் நல்லதாக கூறினாலுமே அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றது. இது தேவையற்ற விரிசல்களையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. உறவினர்களிடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றே கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சுய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்கும். தாய் வழி சொந்த பந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மனதில பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். மறைமுகமான சில தடைகளின் மூலம் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் சிறிது கால தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. மும்முரமாக வேலைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடத்துல அமைதியை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சீராகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆன்மீக பணிகள்ல அதிக விருப்பத்துடனும் இருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி வியாபாரத்தை விரிவு செய்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பினால பெருமையும் அடைவீங்க. உடன் வேலை பார்ப்பவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்ப உறவினர்களை ஒன்றிணைப்பதற்காக பாடுபடவும் செய்வீங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும்.
இது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாகவும் இருக்கும். குடும்பத்துல பெரியவர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே அவற்றை எல்லாமே சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு உயர் கல்விக்காக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் என்று நண்பர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பொன் பொருட்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. புதிய செயல்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் குறையும். என்று சுபகாரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனை திறன் மிக்க ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக அணுகுமுறையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இது பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள்ல மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணிகளை அமைதியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகள் அல்லது ஊக்கத்தொகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில் தொடர்பான இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களின் மீது ஏற்பட்டு இருந்த வீண் குற்றச்சாட்டுகளும் மாறும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதும் நல்லது. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆனாலும் வார்த்தைகளை அலர்ந்து பேசுவதே நல்லது. வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மொழி பாடங்கள் மற்றும் அறிவியல் பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். பணி மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலுமே பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதில் நிதானத்துடனும் இருங்க என்று சாந்தமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல சுமூகமாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படுவீங்க. மன குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பதட்டப்படாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த பதட்டங்கள் உங்களுடைய பணியில வெளிப்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை ஓரளவிற்கும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெண்கள் துணிச்சலுடன் செயலாற்றி வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. விருப்பமான உறவினர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை எல்லாமே முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளையும் பெறுவீங்க. தர்ம சிந்தனைகள் என்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்கள் அல்லது நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் இப்பொழுது நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று சிறப்பான உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. ஆயில் அண்ட் கேஸ், வங்கித்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த இன்னல்களும் குறையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சியும் அடைவீங்க. முயற்சிக்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொறுப்புகளினால மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். பிரச்சனைகளும் குறையும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.